Hi friends, இது நம்மளோட sam&sadhu world. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுலபமாக எப்படி நம்ம சன்னா மசாலாவை வந்து சுவையாக பண்ணலான்னு தாங்க. அதுக்கு நம்ம சன்னாவை ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நீங்கள் 2 வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா குவான்டிட்டி ஜாஸ்தியும் கம்மியும் ஆகுங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போது கொஞ்சமாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தோட நிறம் லைட்டாக மாறுங்க. அப்போ நீங்கள் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்கக்கூடிய பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா பொறுமையாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் 2 பெரிய தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குவான்டிட்டி இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 3 தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாங்க. எப்போவுமே தக்காளி வெங்காயத்தை அப்படியே முழுசாக நீங்கள் சேர்க்குறத விட இந்த மாதிரி அரைச்சி வச்சு சேர்க்கும்போது சன்னா மசாலா நல்லா ரிச்சாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. பாருங்கள், இப்போது ஒரு மூடி போட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். தக்காளி நல்ல ஒரு கொதி வரணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு கொதி எண்ணெயெல்லாம் லைட்டாக பிரிஞ்சு வரக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க. நான் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேங்க. 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. உங்கள்கிட்ட நார்மல் மிளகாத்தூள் இருக்குதுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் மட்டும்தான் இதில் ஆட் பண்ணுறோம். அதனால் உங்களோட காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 செகண்ட் மட்டும் மூடி வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சன்னா, அதிலிருந்து ஒரு 10-12 எடுத்து நான் நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். எப்போவுமே சன்னா மசாலா செய்யும்போது இந்த மாதிரி ஒரு 10-12 சன்னாவை நல்லா மசிச்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்குங்க. டேஸ்ட்டும் சூப்பர்வாக இருக்கும். இப்போ நம்மளோட கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாங்க. தண்ணி நான் எனக்கு ஒரு 2 டம்ளர் தேவைங்க. அதனால் நான் 2 டம்ளர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் இது நல்லா கொதிச்சா போதுங்க. பாருங்கள், இப்போ நல்லா நம்மளுக்கு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நம்ம சன்னாவை போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சன்னாவை எடுத்து போட்டுடலாங்க. ஆல்ரெடி சன்னாவில் நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சு எடுத்து வச்சுருப்போம். அதனால் திரும்பவும் நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலைனா மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. இப்போது நம்ம கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி எடுத்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாங்க. கஸ்தூரி மேத்தி போட்டதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக நம்மளோட சன்னா மசாலா யம்மியாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதுங்க. நம்மளுக்கு சுண்டல் ஊறுறதுக்கும் வேக வைக்கிறதுக்கு மட்டும்தாங்க டைம் எடுக்கும். மற்றபடி நம்ம சன்னா மசாலா ஈஸியாக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண முடியும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி, தோசை, பூரி, நான் இதுக்கு மட்டும் இல்லாமல் ரைஸுக்கு கூட இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களை சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ ஆல்.